creates different seasons. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கத்தில் இருக்கும்போது this is center point. சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பூமி இருக்கு இல்லைங்களா, பூமி வந்துட்டு you take this is the center point. இது Tropic of Capricorn, இது Tropic of Cancer, இது Tropic of Capricorn. அதாவது கடகரேகை மகர ரேகை, இது கடக ரேகை, இது மகர ரேகை. கடக ரேகை மகர ரேகை சொல்லுவோம். இது ஈக்குவேட்டர் சென்டர் பாயிண்ட். ஸோ இது இப்படி சாஞ்சி இருக்கிறதுனால சூரிய ஒளி படும்போது இந்த சென்டர் பாயிண்ட் சாஞ்சதுனால இது ஆங்கிள் வரும். சூரிய ஒளி என்ன படம் இங்க படம், இங்க படும்போது இதே மகர ரேகையில படுது. அப்போ இந்த ஒளி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஆங்கிள் இருக்கிறதுனால இங்க சன்ரைஸ் விழுந்தால் இப்படி விழும்போது சென்டர் பாயிண்ட்க்கு இங்க வந்து டார்க் இருக்கும். எனக்கு இது வரைக்கும் தான் வெளிச்சம் அடிக்கும். புரிச்சுங்களா? அதனால இங்க 6 months டார்க், 6 மாசம் நார்த் போல் இருட்டா இருக்கிறதுக்கு காரணம் இல்லை. இங்க 6 months வெளிச்சம். ஓகே, அதே இந்த எண்டுக்கு வரப்போ ஆங்கிள் வில் சேஞ்ச். இப்படி போகும்போது சென்டர் பாயிண்ட் உள்ள ஆல்சோ இப்படி இருக்கு. சூரிய ஒளி இங்கு விடும். ஓகே, விடும்போது என்ன ஆகும், இந்த வெளிச்சம் விடப்போகுது. நார்த் போல்ல 6 months டே இருக்கும், இங்க நார்த் போல் 6 months நைட். இந்த வேரியேஷன்ஸ் வரது காரணம் பிகாஸ் இட் இஸ் ரொட்டேட் in 30 degree inclinations. ஓகே, அது இங்க வரப்போ ஃபுல்லா ஸ்ட்ரைட் இருக்கும், இங்க ஸ்ட்ரைட் இருக்கும். இப்போ மார்ச் 22 பாருங்க, இங்க வந்திருக்கோம். அதே மாதிரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இங்க இருக்கும். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இங்க இருக்கும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இங்க இருக்கும். ஓகே, சூரியன் சென்ட்ரல் இல்லாம கொஞ்சம் இப்படி இருக்கிறதுனால இந்த எக்லிப்டிக் ஆர்டர் இந்த ஷேப் சுத்தும் போது இங்க கிட்ட இருக்கிறதுனால ஜூன்ல உங்களுக்கு வெயில் அதிகமா இருக்கும். இங்க டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால இங்க கம்மி இருக்கும். இது ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுனால இங்க வந்துட்டு டே நைட் ஈக்குவல். இந்த ரெண்டு இருக்கு. இப்போ மார்ச்ல பாத்தீங்கன்னாக்கா மார்ச் 22 பாத்தீங்கன்னா டே நைட் ஈக்குவல் ஆகும். 6 o'clock சன்ரைஸ்னாக்கா ஈவினிங் 6 o'clock கரெக்டா சன்செட் ஆகும். இந்த ரெண்டு இடத்துல இங்க ரெண்டு இடத்துல வரும்போது இந்த வேரியேஷன். ஸோ சீசன்ஸ் இப்படிதான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது வெளிச்சம் எங்க படுதோ அங்க ஜாஸ்தி வெளிச்சம் இருக்கு, எங்க படலையோ அங்க வின்டர் சீசன். இந்த வேரியேஷன் பிகாஸ் ஆஃப் திஸ் சீசன்ஸ். ஓகே, இந்த 4 சீசன்ஸ் வரும். இங்க வசந்த காலம்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ரிங் சீசன். இந்த சம்மர் சீசன் வரும். இங்க இளையுதிர் காலம்னு சொல்லுவாங்க, இந்த சட்டமன்த் சீசன். இங்க வந்தீங்கன்னா வின்டர் சீசன் பிகாஸ் அவே ஃப்ரம் தி சன். ஓகே, திஸ் இஸ் ஹவ் தி சீசன்ஸ் கெட் ஃபார்ம்ட். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு கிளீனாக கொடுத்துருக்கேன், பட் ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். நீங்க அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷனுக்கு போறப்போ எல்லா பாயிண்ட்ஸும் இது உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். ஹோமியோபதி மெடிசன் கொடுக்கும். அவங்க எந்த சீசன்ல பிறந்தாங்க, அப்போ அவங்க பாடி எந்த கண்டிஷன்ல இருக்கு, அவங்களுக்கு எந்த மெடிசன் கொடுக்கும், கோல்ட் பாடிக்கு எந்த மெடிசன் கொடுக்கணும்னு உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த பிராக்டிக்கலா நீங்க அப்ளை பண்ணதான் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சீசன் பார்த்தோம். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சைடீரியல் டைம் கால்குலேஷன்ல வந்து சைடீரியல் டைம் ஒரு கால்குலேஷன். பூமி
பூமியில இருந்து சன் இங்க இருக்கு, ஸ்ட்ரைட் லைன், ஒரு ஸ்டார் இங்க இருக்கு. அதாவது இந்த ஸ்டார் வந்து எக்ஸாக்ட்லி சென்டர் பாயிண்ட். பூமி மேல இருந்து இந்த சன்னை பாக்குறீங்க, இந்த ஸ்டாரை கரெக்டா லொகேட் பண்றீங்க. லொகேட் பண்ண பிறகு இந்த அர்த் 360 டிகிரி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோடனே, ஒரு ரவுண்ட் வரணும்னா 365 டேஸ் எடுத்துக்கிறீங்க இல்லைங்களா? இது ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க வரும்போது இது ஒரே லைன்ல தானே இருக்கணும், இல்ல ஸ்டார் இங்க இருக்கு. புரிஞ்சுங்களா? இந்த டிஃபரன்ஸ் இருக்கீங்களா இங்க நீங்க, திஸ் இஸ் கால்ட் சைடீரியல். சைடீரியல்னா ஸ்டார், ஸ்டார் டைம் அவ்வளவுதான். புரிஞ்சது? ஸ்டார் டைம். சைடீரியல் டைம்னா it is called star time. Sidereal time is the meaning is star time. Star, the star வந்துட்டு fixed, that will not move. But sun is not maintaining the correct time. It is moving. புரிஞ்சுதுங்களா? This variation is called sidereal. இது calculations எல்லாம் போட்டு பண்ணீங்கன்னா 3 hours பண்ணலாம் ஈஸியா ஒரு sidereal time மட்டும். ஓகே, இவ்வளவுதான் என்னுடைய மீனிங்கே இவ்வளவுதான். ஓகே, you know now what is sidereal time, Greenwich Mean Time, Indian Standard Time, local mean time. So இவ்வளவு போனா தெரிஞ்சா போதும், இங்க calculation உள்ள போயிடலாம். ஓகே, and the Rashi position and the star position. ஓகே, இது சன் வந்துட்டு தன்னை தானே சுத்திக்கிறதுக்கு அது ஒரு ரவுண்ட் அடிக்கும், வேற வேற குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் அது சுத்தி வரும். அதுக்கு 1 டிகிரி மூவ் ஆகிறதுக்கு 72 டேஸ், 72 இயர்ஸ் எடுத்துக்கும். அது டோட்டல் ஒரு ரவுண்டுக்கு 2900 சேஞ்ச் இயர்ஸ். அது கேல்குலேஷன் போறப்ப பார்க்கலாம். ஓகே, நவ் தி பேசிக் ஐடியா யூ ஷுட் ஹேவ். புரிச்சுதுங்களா? It is clear. See, these are the basic tools you require. உள்ள நீங்க உள்ள போயிட்டு கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த பேசிக் கான்செப்ட் எல்லாம், பேசிக் கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்க உள்ள போனீங்கன்னா இப்போ சைடீரியல் டைம் இது எழுதிக்கோங்க அப்படின்னா வாட் இஸ் இட், சைடீரியல் டைம் என்னன்ற கொஸ்டின் வரும். அது இப்போ உங்களுக்கு கிளியர். ஓகே, அண்ட் ஒன் மோர் இஸ் அயனாம்ச. அயனாம்சன்றது இன்னொரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் தெரியும். இந்த மதர் அர்த்தம் கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லா டீடைல் கொடுத்துருக்கேன். பூமி என்ன சைஸ் இருக்கு, அது எப்படி ரவுண்ட் அடிக்கிறது உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். டாபிக் ஆஃப் கேன்சர், டாபிக் ஆஃப் கேக் ரிகார்டு, ஹெவன் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைப்ல சைடீரியல் டைப் சொல்லி கொடுத்தேன். ஓகே, அண்ட் தென் local Greenwich Mean Time. Greenwich Mean Time over country India around 5 hours 30 minutes. அதே நீங்க சிங்கப்பூர் எடுத்தீங்கன்னா 6 hours 55 minutes. அது எப்படின்றது உங்களுக்கு புரியும். அப்புறம் லோக்கல் மீன் டைம் சொல்லி கொடுத்தேன். ஒன் மோர் டைம் ஃபைல் காப்பி ஒன்று அங்கே பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு சொன்னதே 12 நம்பர் 10 to 12 இருக்கீங்க. நான் என்கிட்ட இருக்கேன் நான் கொடுப்பேன். பட் இப்போ ரெஃபர் பண்றது நீங்க 3 பேர் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ஓகே, நவ் ஐ கிவன் அயனாம்ச கொடுத்துருக்கேன். அயனாம்ச பாயிண்ட் வரலாம்.
அப்புறம் நான் கலெக்ட் பண்ணி சைனான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டார் இஸ் நாட் மெயின்டைனிங் ப்ராப்பர்லி தட் டைம். இதுக்கு இது ஸ்பியர், இந்த ஸ்பியர்ல there is a center point. So, total galaxy is tilted by 20, பூமி 23 degree difference இருக்கு இல்லையா, 23 degree 30 minutes. இது டில்ட்டா இருக்கிறதுனால இது சுத்தின்னு வரும்போது பூமி ஒரு ரவுண்ட் அடிக்கும் போது அந்த சூரியனுடைய பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டார் பாயிண்ட் சொன்ன இல்லைங்களா, சன் this is star positions ஒரு ரவுண்ட் அடிச்சோன்னு இட் ஷிஃப்டட். இந்த வேரியேஷன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு இட் வேரிஸ், அதாவது இந்த மூமெண்ட் வந்துட்டு வெஸ்ட் வைட் மூவ் ஆகிட்டே இருக்கும். இது சுற்றி வரும்போது ஒரு வாட்டிக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் வருதுன்னா 55 செகண்ட்ஸ். தட் இஸ் அக்யூரேட்டாக சொல்லணும்னா 50 செகண்ட்ஸ் 2, 3, 8, 8, 4, 7, 5 seconds 1 year. that variation. இப்படி வேரியேஷன் ஆகிட்டே வருது இல்லைங்களா, அப்போ இந்த வேரியேஷன் நீங்க இந்த பாயிண்ட் கோயின்சைட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த வேரியேஷன் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சு அந்த பாயிண்ட்டுக்கு கோயின்சைட் பண்றது தான் அயனாம்சம். இந்த அயனாம்சம் இன்டெக்ஸ் பண்றது யூஸ் பண்றது, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்றது. பிரசன்ட் பிளானட்டரி பொசிஷன் அப்படியே போட்டு ப்ரெடிக்ட் பண்றோம். நம்ம என்ன சொல்றோம், இந்த ஜோடியாக் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த ஷிஃப்டிங் எங்க விச் இஸ் தி ஒரிஜினல் பொசிஷன், அதாவது மேஷா இருக்கு இல்லையா, மேஷா இஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா, சூடியாக் இருக்கும்போது மேஷா இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இது இங்கிருந்து இட் இஸ் மூவிங் எவ்ரி 1 year 50 செகண்ட் சேஞ்ச் மூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த வேரியேஷன் எங்க போயிருக்கு, அதை திரும்ப மேஷா பாயிண்ட் கொண்டு வரணும்னா what is the correction to be done? That correction is called Ayanamsha. Ayanamsha. Ayanam na movement. Ansha na correction. That's all. Okay. In the foreign, Indian code difference is now. This Sayana system, Nirayana system. Sayana is the fixed position. Nirayana, the correction of that. Sayana system, Nirayana system. Okay? Sayana system is followed by foreigners. Nirayana system is followed by Indians. So these are all the pointers required. Calculation will go on. The base condition is very easy. 5 minutes left. ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த சிஸ்டம் இல்லாத காலத்தில் ஒருத்தர் வந்து உட்காந்தோம்னா 5 minutes கால்குலேஷன் பண்ணணும். வித்தின் 5 minutes லக்னா ராசி தசை அப்படி அந்த கால்குலேட் பண்ணிட்டு 5 minutes முடிச்சுட்டு வில் கிவ் தி ப்ரெடிக்ஷன் அண்ட் செட் பண்ணும். புரிஞ்சுங்களா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் பட் பேசிக் இஸ் திஸ். புரோட்டி என்னாச்சு, ஆர்டர் ஸ்கூல்ல எக்ஸிபிஷன் நடத்திருக்கிறப்ப கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போயிட்டோடனே சிஸ்டம் இருந்தால சிஸ்டம்ல போட்டு தானே எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். சிஸ்டம் இருந்தாங்க உடனே எவ்ரி மினிட்ஸ் டேபிள் ஆஃப் வச்சுக்கிட்டு டக் டக் டக்குன்னு ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்க செய்யறப்ப கரண்ட் போயிடுச்சுனாக்கா இந்த கால்குலேஷன் தெரிஞ்சுனாக்கா இட் இஸ் ஈஸி டு டூ இட் பை மேனுவல். புரிஞ்சுங்களா? அது மட்டும் இல்லாம இந்த பேசிக் அப்ரோச் தெரியலன்னா நீங்க ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது யூ வில் நாட் பி பர்ஃபெக்ட். ஓகே, you know what is Ayanamsha now? Okay. We go for the calculation part. Okay, இவ்வளவு போதும். இவ்வளவு இருந்தாங்க நீங்க calculation easy ஆகும்.
I'll give the calculation board. இதுல ஒண்ணு அது வேற இது வேற. So, இது